Good morning, students. I am MRK. Today, class 10th standard maths, chapter 6, trigonometry, exercise 6.2. இது வந்து height and distance உயரங்களும் தூரங்களும் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து வரக்கூடிய சம்ஸு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸ் வந்து 6.1 ஐடென்டிஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அந்த ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி செய்கிறது. இது வந்து நம்ம பார்த்து பொறுமையாக செய்யணும், ரேஷியோ வச்சு செய்கிறது, ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ வச்சு செய்கிறது. ஓகே, குட். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபோர்த்து சம்மு, ஒரு ஸ்டாச்சு அதாவது உருவச்சிலை 1.6 மீட்டர் டால் உயரமுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் படத்தில் நான் காமிச்சிருக்கேன், படம் அந்த போட்டிருக்கேன் ஏபி. அது வந்து எது மேலே இருக்குன்னா, ஒரு மேடையின் மேல் அமைந்துள்ளது. மேடைன்றது பெடஸ்டல் ஹச்சு. ஒரு பாயிண்ட் கிரவுண்டில் ஒரு பாயிண்டில் இருந்து அந்த உருவச்சிலையோடைய ஸ்டாச்சுவோடைய டாப்பை பார்க்கையில் எலிவேஷன் 60 டிகிரி. சேம் டைம் அதே பாயிண்டில் இருந்து ஃபுட் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லை டாப் ஆஃப் த பெடஸ்டல்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அந்த சென்டென்ஸை மாற்றி சொல்லியிருக்கான். ஃபுட் ஆஃப் த ஸ்டாச்சுன்னு சொல்லாமல் டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னு சொல்லி உனக்கு குழப்பறக்காண்டி கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல தான் வரும். அது ரெண்டும் ஒரே மீனிங். அந்த உருவத்துடைய கால் பகுதியும் இது இருக்கு பாரு, நம்ம பெடஸ்டலோட மேடையுடைய தலைப்பகுதி இருக்குல்ல, டாப்பு, ரெண்டும் ஒன்று தான். அப்போ கொடுத்தது இதோட டாப்பை பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கான், கீழேருந்து இந்த டாப்பை பார்க்குற மாதிரி. அப்போ அது அந்த சிலைக்கு வந்து கால்புறத்தை பார்க்குற மாதிரி, பாட்டத்தை பார்க்குற மாதிரி. ஓகே, குட். அதுக்கு 40 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட். ஆனால் இப்போ எடுத்துட்டேன் ஏபி = 1.6 மீட்டர் பி த ஸ்டாச்சு அப்படின்னு எடுத்துட்டேன். அடுத்து பிசி பி த ஹைட் ஆஃப் த என்னது பெடஸ்டல் எடுத்துருக்கேன். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இன் ட்ரையாங்கிள் பிடிசி அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கையில் tan 40 டிகிரி, tan 40க்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஆப்போசிட் வந்து பிசி பை அட்ஜசன்ட் வந்து சிடி. பிசி தெரியாது ஹச்சு, அட்ஜசன்ட் வந்து எக்ஸு. இது என்ன ஆயிடுச்சு, 0.8391 கொடுக்க பெருக்கணும்னா 0.8391 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய ஆன்சரு. சரியாக சொல்கிறது ஹச். இதை கண்டுபிடிக்கணும், ஏன்னா இதுதான் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். அப்போ நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏடிசி tan 60 டிகிரி அப்படின்னு எடுத்தோம்னா ஏசி பை சிடி. ஏசி அப்படின்றது 1.6 ப்ளஸ் ஹச் பை சிடின்றது எக்ஸு. இது √3 ஆன்சர். இப்போ நம்ம இதிலேருந்து ஹச்சை டெரிவ் பண்ணணும். ஓகே, ஹச் எக்ஸ் √3 கிராஸ் கொண்டு போனோம்னா ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச். சரிங்களா, ரைட்டு. இப்போ இதிலேருந்து என்ன, ஒரு ஹச்சுக்கு பதிலாக போட்டோம்னா எக்ஸ் √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ்ஸு ஹச்சுக்கு பதிலாக போடுறேன் 0.8391 இன்ட்டு என்னது எக்ஸு. இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் இன்ட்டு √3 மைனஸ் 0.8391 எக்ஸு ஈக்குவல் டு 1.6. இதில் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா √3 மைனஸ் 0.8391 ஈக்குவல் டு 1.6. இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு 1.732 மைனஸ் 0.8391 பொறுமையாக செய்யணும் ஈக்குவல் டு 1.6 அப்படின்ட்டு சப்ராக்ட் பண்ணி பார்த்து பொறுமையாக செய்யும். 1.732லேருந்து மைனஸ் பண்ணுறோம் 0.8391 அப்படின்றத. ஓகே, குட். அப்போ என்ன ஆச்சு, இது எக்ஸ் இன்ட்டு 0.8929 ஈக்குவல் டு 1.6. ஓகே, குட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோ. கீழே டிவைட் பண்ணி இதை இறக்கி விடணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை 0.8929. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1.6 டிவைடட் பை 0.8391 அப்படின்றத டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா 1.906 வருது, 906 அப்படின்னு வருது. அல்லது 1. என்ன எடுத்துக்கலாம்,
91 அப்படின்னு எடுத்து மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. ஓகே, பார்த்து நிதானமாக கேர்ஃபுல்லாக போட்டு பார்த்துக்க. இது 68 இருக்குது போட்டுக்கிட்டோம்னா, இப்போ இதை ரவுண்டாக கொண்டு வந்தோம்னா 907 அப்படின்னு வரலாம், இல்லை 91 மீட்டர்னு வரலாம். சரியா, என்ன வந்திருக்குன்னு புக்கில் ரெஃபர் பண்ணிக்க. நானாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, சொல்கிறது 7 மீட்டர். எது உனக்கு ஓகேயா இருக்கோ அதை போட்டுக்க. குட், தேங்க்யூ.